ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் கிரேட். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சிம்பிளாக நினச்சிட்டு இருக்க டாப்பிக்கோட ஒரு சில முகங்களை தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா, சில இடங்களில் தப்பு பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி இருக்க ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அபவுட்டோட 3 ஃபேஸஸ், 3 முகங்கள் அப்படின்னா அதோட முக்கியமான 3 ஃபங்க்ஷன்ஸ், யூசேஜஸ், அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா, இதோட நிறைய யூசேஜஸ் தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட பேசினாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச அந்த மீனிங்கில் என்ன பண்ணிக்குவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஆனால் அவங்க கன்வே பண்ணுறது வேறு ஆங்கிளில் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இதோட யூசேஜை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அது இந்த வார்த்தை மட்டும் இல்லை, எந்த வார்த்தையாக இருந்தாலும். ஓகே, ஸோ இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடியது. அந்த மாதிரி இருக்க ஒரு 3 ஃபேஸஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களை வந்து ரெகுலராக ரீச் ஆகும். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பொதுவாகவே அபவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு மீனிங் என்ன தெரியுங்களா? பற்றி. ஓகே, பற்றினா பற்றிட்டு எரியறது கிடையாது, ஒரு விஷயத்தை பற்றி. ஓகே, ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கை நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜாவை பற்றி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐ எம் ரீடிங் அபவுட் த கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ எம் ரீடிங் அபவுட் த கிங் அப்படின்னா அந்த ராஜாவை பற்றி நான் என்ன பண்ணுறேன், படிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இல்லை ஒரு நபரை பற்றி, ஒரு இன்சிடென்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இடங்களில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற மீனிங் பார்த்தீங்கன்னா பற்றி, அது அபவுட் நம்ம சொல்லுவோம். இப்போது அதை பார்க்க போகிறது இல்லை, அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதை விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு 3 நிறையா இருக்குங்க. ஆனால் 3 மட்டும் செலக்டிவாக நான் சொல்லித்தரேன், ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது அது. ஓகே, ஒன்று என்ன அப்படின்னா, இந்த அபவுட் எப்படி ப்ரிப்போசிஷனாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத. ஓகே, எப்படி ப்ரிப்போசிஷனாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும், அடுத்து எப்படி அட்வர்பாக ஒர்க் பண்ணுது, ப்ரிப்போசிஷன் அண்ட் அட்வர்ப், அடுத்து வேர்பு கூட எப்படி வேலை செய்யுது, இந்த 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ப்ரிப்போசிஷன்னா எல்லாத்துக்கும் தெரியுமே. மேக்ஸிமம் அது எங்கே தான் வரும்? மேக்ஸிமம் இல்லை, எப்பயுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். அதான் ப்ரிப்போசிஷன். ஓகே, ப்ரிப்போசிஷன் எப்போ வரும்? எப்பயுமே நவுனுக்கு முன்னாடி வந்து அந்த நவுனோட நிலைமையை, அதான் பொசிஷன்னு சொல்கிற ப்ரீபொசிஷன். ப்ரீபொசிஷன் நவுனோட நிலைமையை, என்ன ஸ்டேட்டில் அந்த நவுன் இருக்குது அப்படிங்கிறத சொல்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ அபவுட் அப்படிங்கிறத நாம் ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணும் பொழுது இது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் என்றால் அப்ராக்சிமேட். ஓகே, அப்ராக்சிமேட் எப்படி நான் தமிழ் எழுதுகிறேன், தோராயமாக. ஓகே, இல்லாட்டி சுமார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சுமார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ராக்சிமேட் அதாவதுங்க தோராயமாக ஒரு 2 மணி இருக்குங்க. ஓகே, தோராயமாக ஒரு 2 மணி வாக்கில் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் என்கிட்ட பேசினார். இப்போ 1:50 இருக்கலாம், 1:45 இருக்கலாம், 2:15 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் டைமுக்கு வெரி க்ளோஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி தோராயமாக சொல்கிறதுக்கு நாம் ப்ரிப்போசிஷனில் என்ன பண்ணுறோம், அபவுட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இதற்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது நம்பர் சொல்லலாம். ஓகே, இல்லாட்டி குவான்டிட்டியை சொல்லலாம். ஓகே, குவான்டிட்டி, ஏன்னா இதைத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், தோராயமாக சொல்ல முடியும். ஏதாவது நம்பர் சொல்லலாம், குவான்டிட்டியை சொல்லலாம், டைம் சொல்லலாம். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் நம்பருக்கு முன்னாடி, ஒரு குவான்டிட்டிக்கு முன்னாடி, டைமுக்கு முன்னாடி அபவுட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் தோராயமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 1 புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன? அட்வர்ப்னா என்ன? ஒரு வேர்பு எப்படி நடக்குது, எந்த விதத்தில் நடக்குது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆஃப் வேர்பு. இப்போ நடக்கிறேன், அது வேர்பு. வேகமாக நடக்கிறேன், நடக்கும் செயல் வேகமாக இருக்கிறது. அந்த வேகமாக அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் வேர்பு, வேர்பை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அது என்ன பண்ணுது, கொடுக்குது. அந்த செயல் எப்படி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிற வார்த்தை தான் அட்வர்பு. இந்த அபவுட் நம்ம அட்வர்பாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி தான், இதே மாதிரி தோராயமாக அதே அர்த்தத்தில் தான் வரும். ஆனால் இது எதற்கு அடுத்து வரும்னா ஒரு லொக்கேஷனுக்கு அடுத்து வரும். ஓகே, சாரி, லொக்கேஷனுக்கு முன்னாடி வரும். ஒரு லொக்கேஷனை போட்டு அதுக்கு முன்னாடி அபவுட்ங்கிற வார்த்தை போட்டோம்னா அந்த இடத்தை சுற்றி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த இடத்தை சுற்றி, இல்லாட்டி அந்த இடத்தை முழுவதிலும். ஓகே,
அந்த இடத்த சுற்றி நடக்கிறோம், இல்லாட்டி அந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி நடக்கிறோம். ஒரு ஃபிக்ஸ்டு ரூட் இல்லாமல் ஒரு பார்க்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் வாக்கிங் அபவுட் த பார்க் அப்படின்னா, அழகா அவங்க போட்டிருக்க அந்த ஃபிக்ஸ்டு ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நடக்காமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கை சுற்றி நடக்கிறேன் என் பாட்டுக்கு. ஓகே, அதுதான் அபவுட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போது ஒரு லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா அந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ்டு ரூட்டை யூஸ் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு சுற்றி நடக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு நாம் அபவுட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, மூமெண்ட்டுக்கு. சரிங்களா? அடுத்து வேர்பு பாருங்கள். வேர்பு கூட யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ஓ இதோட மீனிங் இது அப்படின்னா, ஆனால் யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் தெரிஞ்சிருந்தாலும் பேச மாட்டாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு. சரி, வேர்பில் இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இமீடியசியை சொல்கிறதுக்கு. இமீடியசினா என்ன? டக்குன்னு அடுத்து நம்ம செய்ய போகிற ஆக்ஷன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஆக்ஷனுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிற வேலைக்கு டிலேலாம் கிடையாது, டக்குன்னு பண்ண போகிறோம் அந்த வேலையை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நிறைய ஆங்கிளில் சொல்லலாம் இங்கிலீஷில். ஓகே, ஐ எம் கோயிங் டு லீவ், ஐ எம் அபவுட் டு லீவ், ஓகே ஐ எம் லீவிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஆனால் இப்போ உடனே கிளம்புற பேக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டேன், நான் என்ன பண்ணுறேன், கதவுகிட்ட நிற்கிறேன், பேக்கோட ரெடியாக நிற்கிறேன். ஓகே, கதவுகிட்ட என்ன பண்ணுறேன், பேக்கோட ரெடியாக நிற்கிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன்னு அர்த்தம். அப்போ இமீடியட்டாக அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். அப்போது நாம் செய்கிற அந்த ஆக்ஷனை அடுத்து இமீடியட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அபவுட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனால் அபவுட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் என்ன ஆகுனா ஒரு சில ஃப்ரேசஸ் கூட சேர்ந்து வரும், அதாவது எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் கூட சேர்ந்து வரும். இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அபவுட்னு சிம்பிளாக போட்டுக்கலாம். இங்கே மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்படி சிம்பிளாக போட முடியாது, ஒரு பி வேர்ப் போடணும். ஓகே, அதற்கடுத்து அபவுட்ங்கிற வார்த்தை போடணும், அதை தொடர்ந்து டு அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஓகே, ப்ரெசன்ட் பி வேர்ப் போட்டுக்கலாம், பாஸ்ட் பி வேர்ப் போட்டுக்கலாம், ஃப்யூச்சருக்கு வேண்டாம். ஓகே, ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சருக்கு வேண்டாம். புரியுதுங்களா? அப்படி சொன்னோம் அப்படின்னா இமீடியட்டாக அடுத்து ஒரு வேலையை செய்ய போகிறோன்னு அர்த்தம். பாஸ்ட்டில் சொன்னோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்யலான் இருந்துன்னு அர்த்தம். ஐயோ அவர்கிட்ட பேசலான் இருந்தேங்க, பேச போகும்போது வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. சார் ஐ வாஸ் அபவுட் டு டாக் டு ஹிம், சார் ஐ வாஸ் அபவுட் டு டாக் டு ஹிம், பேசலான் இருந்தேங்க அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு செகண்டு அவர் வந்து கூப்பிடாமல் இருந்திருந்தாங்கன்னா இவர் அவர்கிட்ட பேசியிருப்பார், இமீடியட்டாக பேசியிருப்பார். அதான் இமீடியசி. வெரி க்ளோஸ் டு த ஃபியூச்சர், வெரி க்ளோஸ் டு த ஆக்ஷன். செய்ய போகிற ஆக்ஷனுக்கு ரொம்ப க்ளோஸான அந்த டைமை காட்டுது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தயவு செய்து இந்த அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில். ஓகே, ஸோ இந்த 3 ஃபேஸஸ் தான் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அட்வர்பு கொடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம அந்த வேர்பில் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அபவுட்டை இந்த தோராயமாக நம்பர் சொல்கிறதுக்கு, அப்புறம் என்னது டைமை சொல்கிறதுக்கும், லொக்கேஷனை பற்றி பேசும்பொழுது எந்த மாதிரி மீனிங்கில் நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வாகன நிறுத்தும் இடத்தில். ஓகே, பார்க்கிங் லாட், அதான் வாகன நிறுத்தும் இடம். பார்க்கிங் லாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 கார்கள் இருந்தன, அதாவது சுமார் 20 கார்கள் இருந்தன. கிட்டத்தட்ட, சுமார், தோராயமாக எல்லாமே ஒரே அர்த்தத்தில் தான் தமிழில் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதை எப்படி ஈஸியாக சொல்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சுமார் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த தோராயமாக அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க சென்டென்ஸை பாருங்கள். வாகன நிறுத்தும் இடத்தில் 20 கார்கள் இருந்தன, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சென்டென்ஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட் எழுதிடலாம். பாருங்கள், வாகன நிறுத்தும் இடத்தில் 20 கார்கள் இருந்தன. 20 கார்கள் இருந்தனன்னா அந்த கார்களோட நிலைமை, லொக்கேஷனை தான் சொல்கிறோம். அப்போ சிம்பிளாக பி வெர்பை மட்டும் போட்டு எழுதுனா போதும். அட் த சேம் டைம் என்ன டென்ஸில் இருக்குது, இருந்தனன்னு இருக்குது. அப்போ இருந்தன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அப்போ பாஸ்ட் பி வெர்பு போட்டால் போதும். சரிங்களா? பாருங்கள், சுமார் 20 கார்கள் இருந்தன. சுமார் 20 கார்கள் இருந்தன. இப்போ என்ன அப்படின்னா, பஸ் அங்கே இருந்தது, ஸ்கூல் அங்கே இருந்துச்சு, கார் அங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லும் பொழுது தேர் அப்படிங்கிற வார்த்தை போட்டு தான் நாம் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? சரி, பாருங்கள், சுமார் 20 கார்கள் இருந்தன. என்ன அப்படின்னா தேர் 20 கார்கள் அப்படின்னா என்னது, ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு ஏற்ற பி வெர்பை போட்டுக்கணும். ஓகே, தேர் வேர் எவ்வளோ, 20 கார்ஸ். தேர் வேர் 20 கார்ஸ், 20 கார்கள் இருந்தன. எங்கே இருந்தது, வாகனம் நிறுத்தும் இடத்தில். வாகனம் நிறுத்தும் இடத்தில். அப்போது அதை இங்கே போட்டுடலாம், இன் தி பார்க்கிங் லாட். ஓகே, பார்க்கிங் லாட். ஓகேங்களா? பாருங்கள்,
தேர் வர் 20 கார்ஸ் இந்த பார்க்கிங் லாட். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வாகன நிறுத்தும் இடத்தில் 20 கார்கள் இருந்தன அர்த்தம். நமக்கு இப்போ சுமார் அப்படிங்கிற வார்த்தை வேணும்ல. ரொம்ப சிம்பிள். நாம் எதோட நம்பரை தோராயமாக சொல்கிறோமோ அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம அபவுட்ங்கிற வார்த்தை போட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம எதை தோராயமாக பேசியிருக்கோம்? 20 கார்கள் தானே. அப்போ அந்த 20 கார்களுக்கு முன்னாடி அபவுட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், தேர் வேர் அபவுட் 20 கார்ஸ் இந்த பார்க்கிங் லாட். தேர் வேர் அபவுட் 20 கார்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 கார் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அங்கே இருந்தாங்க. ஓகே, தேர் வேர் 50 மெம்பர்ஸ் அப்படின்னா 50 பேர் இருந்தாங்க. தேர் வேர் அபவுட் 50 மெம்பர்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரிஞ்ச அந்த சிம்பிளான அந்த சென்டென்ஸை எழுதிட்டு இல்லாட்டி சொல்லி பார்த்துட்டு அந்த நம்பர்ஸை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அபவுட்ங்கிற வார்த்தையை போட்டோம்னா மீனிங் மாறுது. அவ்வளோதான். ஓகே, இந்த பொருள் சுமார் $50 வரும். $50 வரும். ஓகே, அப்படின்னா $50 விலை மதிக்கத்தக்கதாக இருக்கும். தோராயமாக சொல்கிறோம். வரும்னா ஃப்யூச்சர் சொல்கிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த பொருள் ஓகே திஸ் ப்ராடக்ட்னு போட்டுக்கலாம். ஓகே, திஸ் ப்ராடக்ட் டாலர்கள் வரும் அப்படின்னா அந்த அளவுக்கு அது மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் சொல்கிறோம். திஸ் ப்ராடக்ட் வில் காஸ்ட். ஓகே, திஸ் ப்ராடக்ட் வில் காஸ்ட் எவ்வளோ? $50. ஓகே, $50. அப்போ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? எங்கே நம்பர் வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம அபவுட்ங்கிற வார்த்தையை போட்டால் தோராயமாக அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். போட்டாச்சு. $50 முன்னாடி அபவுட் போட்டேன். முடிஞ்சுது. பாருங்கள், திஸ் ப்ராடக்ட் வில் காஸ்ட் அபவுட் $50. திஸ் ப்ராடக்ட் வில் காஸ்ட் அபவுட் $50. கிட்டத்தட்ட இந்த பொருள் ஒரு $50 வருங்க. இந்த பொருள் கிட்டத்தட்ட ஒரு $50 வரும். ஈஸியாக இருக்கா? இப்போது அவ்வளோதான். சாயங்காலம் போல் என்னை தொலைபேசியில் அலை. இப்போது அந்த போல் அப்படிங்கிற வார்த்தை அந்த டைம் வாக்கில் அந்த நேரத்தில், அதான் சுமார் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைக்கு பதிலாக இங்கே போல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ஒரு சில வட்டாரத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதற்காக. சரிங்களா? பாருங்கள், இப்போ அந்த போல் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு சாயங்காலம் என்னை தொலைபேசியில் அலை அதை மட்டும் சொல்கிறோம். சரிங்களா? சாயங்காலம் என்னை தொலைபேசியில் அலைன்னு தான் போட்டிருக்குமோ தவிர அலைப்பாய், அழைக்க வேண்டும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அலை அப்படின்னா வேர்பில் தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் கட்டளை வாக்கியத்தோடு சொல்லியிருக்காரு. அப்போ அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும்? வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிடலாங்களா? பாருங்கள், என்னை தொலைபேசியில் அலை. ஓகே, கால்மி. அவ்வளோதான். இந்த கால்மி அப்படிங்கிறதுக்கு தான் நான் தொலைபேசியில் அலைன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, பாருங்கள், கால்மி எனக்கு கூப்பிடு. எப்போ? சாயங்காலம். கால்மி ஈவினிங். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம எழுதியாச்சு, டைமும் சொல்லியாச்சு. இப்போ அந்த டைமை தோராயமாக சொல்கிறதுக்கு டைமுக்கு முன்னாடி அபவுட்டு போடுறேன். வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். தமிழில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ். இங்கிலீஷில் பாருங்கள், கால் மீ அபவுட் ஈவினிங். கால் மீ அபவுட் ஈவினிங். ஒரு சாயங்கால வாக்கில் எனக்கு கூப்பிடு. சரியா? ஒரு சாயங்கால நேரம் ஒரு 5 மணி வாக்கில் இல்லை 6 மணி வாக்கில் எனக்கு கூப்பிட்டு அந்த டைமை சொன்னீங்கன்னா இங்கே டைமை கூட போட்டுக்கலாம். கால் மீ அபவுட் 6 o'clock அப்படின்னு சொல்லலாம். கால் மீ அபவுட் 6 o'clock அப்படின்னா ஒரு 6 மணி வாக்கில் எனக்கு கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இப்போ லொக்கேஷனுக்கு. பழைய பேருந்து நிலையத்தை சுற்றி நடந்தனர். இப்போ என்ன அப்படின்னா இந்த சுற்றிங்கிறது இல்லை, அதுதான் அது தோராயமாக அந்த இடத்த சுற்றி சுற்றி நடக்கிறாங்க. அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஃபிக்ஸ்டு ரூட் எல்லாம் சுற்றி சுற்றி நடக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஓகே, பழைய பேருந்து நிலையத்தில் நடந்தனர் அப்படிங்கிற மாதிரி வருது. நடந்தனர் தான் இருக்குது. அப்போது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட். தே வாக்ட். ஓகே, அவர்கள் நடந்தனர். எங்கே? பழைய பஸ் ஸ்டாண்டு, தி ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அப்படி எழுதுகிறோம். ஓகே, தி ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள், தே வாக்ட் அவர்கள் நடந்தனர். எங்கே? த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். எப்படி நடந்தாங்கன்னா தோராயமாக அந்த இடத்த சுற்றி சுற்றி நடந்தாங்க அப்படின்னா இங்கே அபவுட். அவ்வளோதான். பாருங்கள், தே வாக்ட் அபவுட் த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அந்த சென்டென்ஸ் எழுதிட்டு அந்த இடத்துக்கு அந்த லொக்கேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறீங்க? இதான் லொக்கேஷனு. லொக்கேஷனுக்கு முன்னாடி அபவுட்டை போட்டிங்க, ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்கள், அவங்க கடைத்தெருவில், இது வந்து ஷாப்பிங் மால்ங்கிறது நான் எழுதி வச்சுருக்கேன். கடைத்தெருவுனா ஷாப்பிங் மால்னு எடுத்துக்கலாம் இங்கே. ஓகே, அவங்க கடைத்தெருவில் நடந்து கொண்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவங்க நடந்துட்டு இருந்ததை, கடைத்தெருவில் என்ன பண்ணுறாங்க, அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஓகே, சரி, நாங்கள் பார்த்தோம். வீசா. ஓகே, நாங்கள் என்னத்தை பார்த்தோம்? அவங்க கடைத்தெருவில் நடந்து கொண்டு இருந்ததை, அவங்க நடந்ததை நாங்கள் பார்த்தோம். அவங்க நடந்ததை. அப்போ ரொம்ப சிம்பிள், வீசா தெம் வாக்கிங். அவ்வளோதான். பாருங்க, வி சா தெம், நாங்கள் அவர்களை பார்த்தோம். அவர்கள் என்ன பண்ணாங்க? நடந்து கொண்டிருந்தனர். ஸோ தெம் வாக்கிங். வி சா தெம் வாக்கிங், அவர்கள் நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். எங்க? ஷாப்பிங் மால். அது அப்படி எழுதுனாங்களா? பாருங்க, ஷாப்பிங் மால். ஓகே, வி சா தெம் வாக்கிங் ஷாப்பிங் மால். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த இடத்த சுற்றி
அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் அபவுட்ங்கிற வார்த்தையை போடுறோம். ஓகே, ஷாப்பிங் மால் முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா த அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வி saw them walking about the shopping mall. வி saw them walking about the shopping mall. அவங்க அந்த கடத்தெருவில் அப்படியே சும்மா நடந்துட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். வி saw them walking about the shopping mall. about லொக்கேஷனுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு, அபவுட்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், பறவைகள் பூங்காவை சுற்றி பறக்கும். பறவைகள் பூங்காவை சுற்றி பறக்கும் ஃப்யூச்சரில் சொல்கிறோம். ஓகே, இப்போ பறவைகள் பூங்காவை சுற்றி பறக்கணும் அப்படியே ரவுண்ட் அடிச்சு பறக்குமா? கிடையாது. அங்கங்கே எங்கெங்கே மரம் இருக்கோ அப்படி அப்படியே கிராஸாக போயிட்டு த்ரூ அவுட் த பார்க் என்ன பண்ணும், அங்கங்கே பறக்கும். ஓகே, ஸோ பறவைகள் பூங்காவை சுற்றி பறக்கும். த பேர்ட்ஸ் என்ன பண்ணும், வில் ஃப்ளை பறக்கும். இப்போ ஃப்யூச்சர் வில் ஃப்ளை எதை சுற்றி, பூங்காவை சுற்றி, அபவுட் த பார்க். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். த பேர்ட்ஸ் வில் ஃப்ளை அபவுட் த பார்க். த பேர்ட்ஸ் வில் ஃப்ளை அபவுட் த பார்க் அப்படின்னா அந்த பார்க்கை சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னா பறவைகள் பறக்கும் அப்படிங்கிற சென்ஸை நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நாம் அபவுட்டை வச்சு ஒரு நம்பரை தோராயமாகவும் ஒரு டைமை தோராயமாகவும் இல்லாட்டி ஒரு லொக்கேஷனில் அவங்க அப்படி அப்படியே நடக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எப்படி அபவுட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து இப்போ இந்த அபவுட்டை வச்சு ஒரு ஆக்ஷன் எப்படி இமீடியட்டாக நடக்க இருக்குது இல்லாட்டி எப்படி நடக்க இருந்துச்சு அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரக்கூடிய சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்து அபவுட் வந்து எப்படி வேர்பில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்ன வேர்பில் ஒர்க் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக நடக்க போகிறது, ஃப்யூச்சர், இமீடியட் ஃப்யூச்சர். அதை சொல்வதற்கு நாம் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அபவுட் டுவை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் இன்னும் நடக்கலை இல்லாட்டி பாஸ்ட்டில் நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். பாஸ்ட்டில் அது நடக்கலான்னு இருந்துச்சு ஆனால் நடக்கலை. ப்ரெசென்ட்டில் இப்போ நடக்கலான்னு இருக்குது ஆனால் இன்னும் நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் பாஸ்ட்டாக இருந்தாலும் அந்த சம்பவம் அந்த ஆக்ஷன் நடக்க இருந்ததோ தவிர நடக்கலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வேணும், அதற்கடுத்து பி வெர்ப், ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃப்யூச்சருக்கு வேண்டாம். அடுத்து அபவுட், அதை தொடர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷன் டு, அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் வெர்ப், அதை நம்ம மெயின் வெர்ப்னு சொல்லுவோம், V1 வரணும். ஓகே, அதற்கடுத்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வார்த்தை இருந்தால் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஃபார்முலா பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், நம்ம எழுதணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாயிரும். சரிங்களா? பாருங்கள், நான் ஆங்கிலத்தில் பேசலாம் என்று இருந்தேன். என்ன பண்ணேன், அவங்களாம் வந்தாங்க, நான் இங்கிலீஷில் பேசலான்னு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தமிழில் பேசிட்டாங்க. அப்புறம் உடனே நானும் தமிழில் பேச வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் இங்கிலீஷில் பேசலான்னு இருந்தேன். ஓகே, பாருங்கள், நான் ஆங்கிலத்தில் பேசலாம் என்று இருந்தேன். இதில் இருக்க சப்ஜெக்ட் யார்? ஓகே, நான். அப்போது ஐ. பேசலாம் என்று இருந்தேன். அப்போ ஐக்கு பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய பி வெர்ப் என்ன எல்லாத்துக்குமே தெரியும், வாஸ். அப்போது ரூல் படி சப்ஜெக்ட் போட்டாச்சு, பி வெர்ப் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அபவுட் அப்படிங்கிற வார்த்தை ஃபிக்ஸ்டு, அதை அப்படியே தூக்கி போடுறோம், அபவுட் டு. அடுத்து ஒரு மெயின் வெர்ப் வரணும், ஒரு ஆக்ஷன் வேர்டு. என்ன இருக்குது ஆக்ஷன் வேர்டு? பேசலாம். அப்போ பேசு அப்படிங்கிறதா அதில் இருக்க ஆக்ஷன் வேர்டு. இப்போ பேசுகிறதுக்கு என்ன? ஸ்பீக். ஓகே, அப்போது பேஸ் ஃபார்ம் என்ன? ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாச்சு. எதில் பேசலான்னு? ஆங்கிலத்தில். அது எக்ஸ்ட்ரா இருக்க வார்த்தை, அதை அப்படியே என்ன போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம். அவ்வளோதான். ஐ வாஸ் அபவுட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலத்தில் பேசலாம் என்று இருந்தேன். ஆங்கிலத்தில் பேசலான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பட் தே ஸ்போக் இன் தமிழ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஈவன் ஐ ஸ்போக் இன் தமிழ். நான் இங்கிலீஷில் பேசலான் இருந்தேன், அவங்க தமிழில் பேசினாங்க, அப்புறம் நானும் தமிழ்லே பேசிட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். நாங்கள் வேலையை முடிக்கப் போகிறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வேலையை முடிக்கப் போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், இமீடியட் ஃப்யூச்சர். ஓகே, பாருங்கள், நாங்கள் இதுதான் சப்ஜெக்ட்டு. ஓகே, வி போகிறோம் அப்படின்னா இப்போது ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம், இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறோம்ட்டு. ஸோ வி ஆர், உடனே அந்த என்ன வந்துடணும், நம்மளோட அந்த அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். வி ஆர் அபவுட் டு முடிக்க. இதுதான் இங்கே இருக்க ஆக்ஷன். முடிக்க அப்படின்னா ஃபினிஷ் இல்லாட்டி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபினிஷ் எது? வேலையை. நாம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் தானே, ஒர்க்கு, டாஸ்க்கு, ப்ராஜெக்ட்லாம் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அசைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அசைன்மெண்ட் அதுவும் ஒரு வேலை தானே, கொடுக்கப்பட்ட வேலை, அதான் அசைன்மெண்ட். பாருங்கள், we are about to finish the assignment இல்லாட்டி we are about to complete the assignment. மீனிங் வந்துருச்சு, வேலையை முடிக்க போகிறோங்க. சார் வந்து ஃபைல் கேட்டார், சார் வேலையை முடிக்க போகிறோம், இப்போ முடிக்க போகிறோம். we are about to finish the task, we are about to finish the assignment. ரொம்ப சிம்பிள். ஓகே, அவங்க டீ குடிக்க இருந்தனர். டீ குடிக்கலான்னு இருந்தனர். அந்த என்று அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அவங்க டீ குடிக்க இருந்தனர், அவங்க டீ குடிக்கலாம்னு இருந்தனர்.
பாஸ்ட்டில் அவங்க தானே. அப்போது தே பாஸ்ட்டில் தேக்கு வரக்கூடிய பி வெர்ப் வேர் உடனே அபவுட் டு வந்துடணும். ஓகே, அபவுட் டு என்னது, டீ குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக ட்ரிங்க்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்சியூம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கன்சியூம் டீ, அவ்வளோதான். they were about to consume tea, they were about to consume tea, they were about to drink tea. கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணியிருக்கோம், வேர்பை போட்டிருக்கோம், ஆனால் அதே மீனிங் அது கன்வே பண்ணுது. they were about to consume tea. ஓகே, அடுத்து அவள் கோலம் போட இருக்கிறாள். இப்போது டப்பாலாம் எடுத்துட்டாங்க, கோலப்பொடி கையில் இருக்குது, எடுத்துட்டாங்க, வாசலாம் தொளிச்சாச்சு, இப்போ எல்லாம் ரெடி ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கோலம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ அடுத்து கோலம் போட போகிறாங்க. அவள் கோலம் போட இருக்கிறாள், ப்ரெசண்ட்டில் அவள் தான் நவுனு. ஷீ இஸ் அபவுட் டு, பார்த்ததுமே டக்குன்னு சொல்லிடணும். ஷீ இஸா தே ஆரா எல்லாம் டக்குன்னு வந்துடணும். ஷீ இஸ் அபவுட் டு கோலம் போடுதல். கோலம் போடுதலுக்கு என்னது, ட்ரா. ஓகே, ஷீ இஸ் அபவுட் டு ட்ரா ரங்கோலி. ஷீ இஸ் அபவுட் டு ட்ரா ரங்கோலி. அவள் கோலம் போட இருக்கிறாள். இப்போ கோலம் போட இருக்கிறாள் அப்படின்னு என்ன அர்த்தம், கோலம் போடலைன்னு அர்த்தம், நெகட்டிவ் மீனிங் இருக்குது. அந்த ஆக்ஷன் ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஷீ இஸ் அபவுட் டு ட்ரா ரங்கோலி. அடுத்து பாருங்கள், நாங்கள் அதை விற்கலாம் என்று இருந்தோம். பாஸ்டில் நாங்கள் அதை விற்கலாம் என்று இருந்தோம், ஏனெனில் பிகாஸ் அவர்கள் அதை வாங்கலாம் என்று இருந்தனர். நாங்களும் அதை விற்கலான் இருந்தோம், அவங்களும் அதை வாங்கலான் இருந்தாங்க. நாங்கள் விற்றுட்டோம், அவங்க வாங்கிட்டாங்க, நம்ம சொல்லலை. ஓகே, நாங்கள் விற்கலான் இருந்தோம், அவங்க வாங்கலான் இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, நாங்கள் அதை விற்கலாம் என்று இருந்தோம், நாங்கள் தானே. உடனே என்ன பண்ணிடணும், வி வேர்னு போட்டுடணும். வேர் போட்டதுமே அபவுட் டுங்கிற வார்த்தை வந்து விட வேண்டும். ஓகே, வி வேர் அபவுட் டு என்ன பண்ணலான் இருந்தோம், விற்கலாம்னு இருந்தோம். செல் இட், அதை தானே சொல்கிறோம். அப்போ செல் இட். ஓகே, வி வேர் அபவுட் டு செல் இட், நாங்கள் அதை விற்கலாம் என்று இருந்தோம், ஏனெனில் பிகாஸ் அவர்கள் தேவர் ஓகே வாங்கலாம் என்று இருந்தனர், அபவுட் டு பை இட். அவ்வளோதான். ரெண்டு பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் நமக்கு தெரியும் மீனிங் என்ன வரும் அப்படின்ட்டு. பாருங்கள், we were about to sell it because they were about to buy it. we were about to sell it, we were about to sell it because they were about to buy it. நாங்கள் அதை விற்கலாம் என்று இருந்தோம், அவர்கள் அதை வாங்கலாம் என்று இருந்தனர். சிம்பிள். எக்ஸ்ட்ரீம் சல்ட்ரி தானேங்க, முடியல, ரொம்ப வேர்த்து ஒழுகுது. பிகாஸ் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால் எக்ஸ்ட்ரீம் சல்ட்ரி, ரொம்ப அப்படியே புழுக்கமாக இருக்குது. சரி பாருங்கள், we were about to sell it because they were about to buy it. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒரு ஆக்ஷனை இமீடியட்டாக அடுத்து நம்ம பண்ணலான்னு இருந்தோம் அப்படின்னு ஃபாஸ்ட்லியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரெசென்ட்டில் சொல்வதாக இருக்கட்டும், அதற்கு நாம் தகுந்த பி வெர்பு போட்டு அதற்கான அபவுட் டுங்கிற வார்த்தையை போட்டு அதற்கப்புறம் என்ன ஆக்ஷனை நம்ம செய்ய இருக்கிறோமோ அதை போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். தயவு செய்து, ஐ பெக் ஆஃப் யூ, கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா சில சமயங்கள் என்ன ஆகாதுன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல தெரியாமல் முழிப்போம், ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ இன்னிலேருந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து உங்களோட அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், நீங்கள் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்காக வச்சுருப்பீங்க, இந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்ட்டு, அதில் இதையும் நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். எனது மனைவி என்னை திட்டலாம்னு இருந்தால், இதற்கு அடுத்து ஏதாவது சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் பில்டப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பழகுங்க. ஓகே, எனது மனைவி என்னை திட்டலாம்னு இருந்தால், அவர்கள் எனக்கு தினமும் சுமார் 230 ரூபாய் ஊதியம் வழங்குகின்றனர், இல்லாட்டி வழங்குகிறார்கள். இப்போ எனக்கு என்ன பண்ணுறாங்க, எவ்ரிடே ஒரு 230 ரூபா என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. ஓகே, ரைட். நான் வயலை சுற்றி விதை தூவினேன். வயலை சுற்றி என்ன பண்ண, விதை விதைத்தேன் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அந்த தூவினேனுங்கிறதுக்கு ஸ்கேட்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். என்ன டென்ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி ஸ்கேட்டரை மாற்றிக்கோங்க. ஓகே, அவர் டிக்கெட் வாங்க இருக்கிறார், அவர் டிக்கெட் வாங்குறதுக்கு இருக்கிறார். நான் இப்பொழுது வீட்டு பாடத்தை செய்ய இருக்கிறேன். நான் யார், நீங்கள், நான் இல்லை. ஓகே, நீங்கள் இதை படிக்கும் பொழுது ஐ அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கணும். ஓகே, நான் இப்பொழுது வீட்டு பாடத்தை செய்ய இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் என்ன இங்கிலீஷில் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணிக்கிட்டோம், இதன் மூலம் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்திற்கு வந்து அடையும். சரியாக இரவு 7 மணிக்கு நம்மளோட வீடியோஸ் பப்ளிஷ் ஆகும். சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அண்ட் பி பெனிஃபிட்டட். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, அடுத்த கிளாஸ் நான் செக் பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ.